வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் பார்த்தீங்கன்னா அழகே அழகே சீரியல். இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா அதான் தங்கராஜும் சுரேஷும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பாக்யராஜ் வராரு. பாக்யராஜ் வந்து சுரேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்னடா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, அந்த பொண்ணை பற்றி தானே, அவள் வீடியோ டெலீட் பண்ணிட்டா அப்படின்னோடனே, ஆமாண்டா அன்னி கூட சொன்னா வீடியோ டெலீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது. சொல்லும் போது சுரேஷ் சொல்கிறான், அவள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவனே, நான் வந்து அதை அந்த அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு மறுப்பு வீடியோ போட சொன்னேன், மன்னிக்கிற வீடியோ, அதை போடவே மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னும் போது, இவன்லாம் மரியாதை இல்லாமல் பேசாத, தப்பு பண்ணது நீ தானடா அப்படின்னோடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன அப்படிலாம் சொல்லாதண்ணே, அவள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் நேரடியாக மன்னிப்பு கேட்குறதுக்காக மாமா ஏற்பாடு பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சுரேஷ் கேட்பா, என்னண்ணே ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு, சொல்லுண்ணே பரவாயில்ல அப்படின்னும் போது, எல்லாம் இந்த விசேஷத்தை பற்றி தான்டா, காது குத்துறதை பற்றி தான் அப்படின்னோடனே, அதுக்கு இவன் சொல்லுவான், சரி விடுண்ணே, நான் வந்து தட்டு வரிசை இதெல்லாம் சீர் வைக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கம்பல் நகை போடுறது இதெல்லாம் நீ பார்த்துக்கோண்ணே அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே சுரேஷ் இது பாக்யராஜுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடும். ஐயோ பரவாயில்லையே, ஒரு கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னாலே ஒரு ஹாப்பி வந்துடும்ல, அப்படியே பாக்யராஜ் முகத்தை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதுக்கு அடுத்த சீனு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அதை ரிட்டையர் ஆகிட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து செக்கு கொடுக்கறதுக்காக வருவாங்க பாக்யராஜ் வீட்டுக்கு. அப்போ பாக்யராஜ் வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. வந்து செக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் அவங்க அப்பா செக்கு வாங்கி பார்ப்பார். இப்படி செக்கை வாங்கி பிரித்து பார்த்துட்டு இந்த மாதிரி சுரேஷ் கேட்பான், என்னப்பா பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், என்னடா 40 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், இது கூட வராமல் இருக்குமா அப்படின்னும் போது சுரேஷ் கேட்குறான், பிஎஃப் பணம் வரலையேன்னும் போது, அதுக்கப்புறம் வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, செக் எடுத்துக்கிட்டு இப்படி வருவார் பாருங்க. சுரேஷ் நினைப்பான், ஐயோ நம்ம கிட்ட தான் கொடுக்க வராரு போல அப்படின்ற மாதிரி அதை வாங்க போவான். அவர் என்ன பண்ணுவார், அவனை தடுத்துட்டு பாக்யராஜ் கிட்ட போனோன்னா பாக்யராஜுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். மலரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சரி இவர் வந்து ஏதோ கொடுத்துட்டு நீ வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லுவாருன்னு தான் நம்மளுமே எதிர்பார்ப்போம். அவரை பற்றி தான் தெரியுமே. உடனே வந்து கொடுத்துட்டு அடுத்த செகண்டே ஒரு வார்த்தை சொல்வார், இதெல்லாம் அப்படியே என் அக்கௌண்ட்டில் போட்டுரு, அதுக்கப்புறம் பிஎஃப் காசு வரும், அதையும் தூக்கி என் அக்கௌண்ட்டில் போட்டுருன்னோன்னா அப்படியே பாக்யராஜ் மூஞ்சி அப்படியே மாறிடும். இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி ஸ்ருதி கல்யாணம் பண்ணோம்ல, அதுக்காக தான், உன் தங்கச்சிக்காக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, அந்த பிஎஃப் பணமும் வரும், அதையும் சேர்த்து போட்டுடலான்னும் போது அப்பா அவன் அப்படியே ரொம்ப தயக்கத்தோடு சொல்லுவான், இல்லைப்பா இந்த மாதிரி அவள் கல்யாணத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் செலவுலாம் இருக்குது அப்படின்னோடனே அவங்க அம்மா உடனே கேட்பாங்க, என்னடா செலவு இருக்குது, அப்புறம் தங்கச்சி கல்யாணம் என்ன 10 வருஷம் இருக்கா 15 வருஷம் இருக்கா, இப்போயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அப்படியே இவனுக்கு அப்படியே வாட்டமாயிரும், முகமே ரொம்ப வாடி போயிடும். அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா சொல்வார், என்ன செலவு இருக்கட்டும், ஆனால் இந்த காசுலேருந்து யாருக்குமே ₹1 கூட இல்லை, அது எல்லாமே உன் தங்கச்சிக்காக தான், இந்த வர பணமும் சரி இந்த ரிட்டையர்மெண்ட் பணமும் சரி அவளுக்கு தான், அதனால் என் அக்கௌண்ட்டில் போட்டுருன்னொன்னே அப்போது அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான்ல, கடைசி பையன், அவன் வந்து கேட்குறான், எனக்கு பிஸ்னஸ் பண்ண ஒரு 50,000 கொடுங்கன்னு என்னமோ கேட்பான். அப்போ கூட யாருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீடு தான். அடுத்த சீன் வந்து இவங்க மதி வீட்டை காமிக்கிறாங்க. மதி அவங்க அப்பா கடைக்கு போயிட்டு வருவார். கடைக்கு போயிட்டு வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்கார வந்து அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, மதி அம்மா, ஏங்க ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னும் போது, தங்கராஜ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் பொண்ணை வந்து மன்னிப்பு வீடியோ போட சொன்னேன், போடலை, அதனால நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னொன்னா அவங்க அம்மா, ஐயோ அதெல்லாம் அவள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே மதி அந்த பக்கமாக போவாங்க. போகும்போது கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி நான் மன்னிப்பு வீடியோ போட சொன்னேன், நீ போடலை, இப்போ வந்து நேரில் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, நீ வந்து கேட்டுருன்னொன்னா மதி வந்து அப்படியே முடியாதுன்றாங்க. அப்போது உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ எதுவுமே கேட்க மாட்ற, நான் சொன்ன படிப்பை படிக்க சொன்னேன், நீ படிக்கலை, நான் சொன்ன வேலையில் போய் உன்னை சேர சொன்னேன், நீ போய் சேரலை, இப்போது நான் சொல்கிறதே இந்த ஒரு தடவையாவது கேளு, இல்லைனா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்குறதுலாம் கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்குன்னொன்னே, அப்போது வீட்டுக்கு பால் காய்கறிலாம் வராது பரவாயில்லையா அப்படின்னொன்னே அவங்க அப்பா ஒரு மாதிரி இதுவாக சொல்லுவார். அவர் கஷ்டம் அவருக்கு இருக்கும் இல்லையா, அதை சொல்லும் போது
உடனே மதியம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு சுரேஷ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவர் அந்த காலேஜில் வந்து கலாட்டா பண்ணது, அப்படி இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, சரி நான் மன்னிப்பு கேட்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு அவங்க அப்பாவும், நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிடுவார். சரின்னு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கராஜும் சுரேஷ் வந்து தங்கராஜ் வீட்டுக்கு வந்துருவான். வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்து காஃபி குடுத்துட்டு, "என்ன விஷயமாடா வந்திருக்க?" அப்படின்னும்போது, உடனே தங்கராஜ் கேட்பான். "அவசியம் உனக்கு சொல்லணுமா?" அப்படின்னோன்னா, அவன் வந்து உடனே சமாளிச்சுருவான் சுரேஷ். "இல்லக்கா, சும்மா மாமாவ பார்த்துட்டு போலான்னு தான்க்கா வந்தேன்." அப்படின்னோன்னே, இவ போயிட்டு அவ வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவா. அப்புறம் பார்த்தா, அப்ப இவன் வந்து சுரேஷ்க்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அவ கொஞ்சம் இவன்கிட்ட வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா தானே நடந்திருப்பா. அதனால இவ மன்னிப்பு கேட்பாளா, கேட்க மாட்டாளான்னு சுரேஷ்க்கு ஒரு டவுட் வந்துரும். அதனால என்ன பண்ணுவான், போயிட்டு அவங்க மாமா கிட்ட போய் கேட்பான். மாமா, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, மன்னிப்பு கேட்பாளா அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்ப அவங்க மாமா சொல்வாரு, அவங்க அப்பா லூஸ் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் இவன் வந்து கேட்பா, நீ ஏன் இது பண்ற அப்படின்னோன்னே, அப்போ சுரேஷ் சொல்லுவான், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு மாமா அப்படின்னோடனே, என்னடா ஐடியா அப்படின்னு மாமா கேட்பாரு. இல்லண்ணே, இல்ல மாமா, அவ தான் வந்து நம்ம வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணி மன்னிப்பு வீடியோ போட சொன்னோம். அவ போட மாட்டேன்னு சொல்ட்டால்ல. இப்ப அவ மன்னிப்பு கேட்க தானே வரா. இத நம்ம வீடியோ எடுத்து வச்சு, நம்ம சோஷியல் மீடியால போட்டு விட்டுருவோம் அப்படின்னோன்னே, நல்ல ஐடியா. நீ போய் கேமராலாம் செட் பண்ணுனோன்னே, சுரேஷும் போய் கேமராலாம் செட் பண்ணி வச்சுடுறான். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் மதியம் அவங்க அப்பாவும் வராங்க. வந்தோனே ஒரு ஆள் வந்து உள்ள சொல்றாரு. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னோன்னே, போய் அவங்கள வெளியில ஒரு 10 நிமிஷம் நிக்க வையி, உட்கார வைக்காத அப்படின்ற மாரி சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் அந்த ஆளும் வெளியில வந்துட்டு, வெயிட் பண்ணுங்க 10 நிமிஷம்னோன்னே, மதியம் அவங்க அப்பாவும் உட்கார்றதுக்கு போவாங்க. உடனே உட்காராதீங்க, நில்லுங்கன்னோன்னே, அங்கேயே அவளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். வ ரொம்ப கோவத்துல, ஏன்னா இந்த வீட்டுக்கு வரும்போதே அவ ஆல்ரெடி கோவத்துல தான் வருவா. இன்னும் இவங்க உட்கார வேணாம் நில்லுன்னோன்னே, இன்னும் மதிக்கு கோவம் அதிகமாயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு, அவன் என்ன பண்றான், அதான் 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, அங்க பார்த்தோன்னே சுரேஷ் அவங்க அக்கா காய் கட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க ஒய்ஃப எழுந்து அவங்க அக்காவ எழுந்து உள்ள போ சொல்லிட்டு, என்ன பண்ணுவான், இவங்கள வர சொல்லுவான். மதியம் அவங்க அப்பாவும் உள்ள வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாரி இந்த ஆள் திமிரா பேசுவான். தங்கராஜ் வந்து மதிய பார்த்து, "என்னம்மா, காலேஜ்லாம் போயிட்டுருக்கியா? எதுவும் லவ் விஷயம்லாம் எதுவுமே இல்லையா? உன்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரலையா? யாரையும் சேர்த்து வைக்கலையான்ற" மாரி திமிரா ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பா வந்து, "இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு நான் சொல்லி நெறைய புரிய வச்சிருக்கேன். அவ வந்து அந்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டா. இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் சார் வந்திருக்கா. அவ வந்து மன்னிப்பு கேட்டுருவா" அப்படின்னுட்டு கேளு கேளும்பாரு. இவன் என்ன பண்ணுவா, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பா. கேளு அப்படின்னு இவனும் இல்ல. அப்போ இவன் சொல்லுவான், சுரேஷ் சொல்லுவான், "நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, மன்னிப்பு கேட்க மாட்றாங்களே" அப்படின்னோன்னே, உடனே கேட்பா பாருங்க, "நான் ஏன் சார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்?" அப்படின்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. "நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ட மிரட்டுனது நீங்க. அ உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தோன்னே கம்ப்ளைண்ட் குடுக்க வந்த என்ன தப்பா பேசுனது நீங்க. அதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அத கம்ப்ளைண்ட்ட எடுக்காம என்ன வீட்ல வந்து மிரட்டுனதெல்லாம் நீங்க. எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டு, என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்கன்னோன்னே, அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாரு. "என்ன மதி, ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தங்கராஜ் கிட்ட வந்து மதியே பேசுறாங்க. "உங்ககிட்ட எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டு, என்ன வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? இந்த மாதிரி எங்க அப்பா வந்து உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கான சம்பளத்த நீங்க குடுக்குறீங்க. ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன பண்ணணுமோ அத தான் நீங்க பண்றீங்களே தவிர, இப்போ வந்து எங்க அப்பாவுக்கு ஏதோ பண்ணிட்டா மாதிரி எதுக்கு நீங்க வந்து என்ன வச்சு எங்க அப்பாவ மிரட்டுறீங்க?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ சுரேஷும், தங்கராஜும் அப்படியே 2 பேரும் அப்படியே கோவமாவே அவள மொறைப்பாங்க. அதோட அந்த எபிசோட் வந்து அப்படியே முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கல்ல, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இங்க பாருங்க, எங்க அப்பா உங்க ஆஃபீஸ்ல வேல பார்க்குறாரு. அதுக்கு நீங்க சம்பளம் தர்றீங்க. அது வேற. ஆனா, இத வச்சு எங்க அப்பாவ மிரட்டுறதோ எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு என் மேல கோவம்னா, நீங்க என்கிட்ட தான் காமிக்கணுமே தவிர, அது எங்க அப்பா கிட்ட காமிக்கக்கூடாது. இனிமேல் எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி அப்படியே சொல்லி முடிக்கிற மாரி எபிசோடு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.